அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொள்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசையை குறித்து எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் இவ்விதமாக குறிப்பிடுகின்றார். ஒன்று, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தது. இன்னொன்று, எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் பெரிதாக எண்ணவில்லை, அதை அற்பமாக எண்ணினான். அவன் பார்வோனின் குமாரத்தி என அழைக்கப்பட்டான். காரணம், அவனை குறித்து ஒரு தேவ திட்டம், ஒரு தேவ நோக்கம் இருந்தபடினாலே. அதாவது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தலைவன் வந்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற தேவ திட்டம் இருந்தபடினாலே அந்த தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை, சாமர்த்தியத்தை பயன்படுத்தி எகிப்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஆற்றில் போட்டு விடும்படி ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகின்றான். ஒரு ஆண் பிள்ளை, இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் தான் ஒரு தலைவனாக இருந்து அவர்களை வழிநடத்த முடியும், அவர்களை இங்கிருந்து விடுவிக்க முடியும் என்று அவன் எண்ணினபடினாலே அவ்விதமான ஒரு தலைவன் உருவாகாதபடி பிசாசு, அந்த திட்டங்கள்லாம் சாத்தானுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. நம்ம வாழுகிற உலகத்தில் சாத்தானுடைய ஆளுகை எந்த அளவு பயங்கரமாய் நுட்பமாய் செயல்படுகிறது என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு தலைவன் வந்து விடுவான், வரக்கூடாது என்பதற்காக தான் பார்வோனின் மூலம் ஒரு சட்டத்தை இயற்றி எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஆற்றிலே போட்டு விட வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை போடுகிறான். அதுக்கு ஒரு அவசியம் முகாந்திரம் அங்கே இல்லை. ஒரே ஒரு முகாந்திரம் தான் உண்டு. தன்னுடைய ஆட்சிக்கு எதிராய் இன்னொரு தலைவன் வந்துவிடக்கூடாது, இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவன் வந்துவிடக்கூடாது. அதுதான் அந்த மோசே என்று ஒருவன் வருவான், அல்லது ஒரு ஊழியக்காரன் வருவான், வரக்கூடாது என்பதற்காக பிசாசு அதை பார்வனுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை போட்டு ஆம்பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடு. சில வேளை அவனுக்கே தெரியாது நாம் இப்படி ஏன் செய்கிறோம். அப்படியே அந்த காரியத்தை நிறைவேற்றின சூழ்நிலையில்தான் இந்த மோசேங்கிற குழந்தை பிறக்கிறது. அதை ஒழித்து வைக்க முயற்சி பண்ணுகிறார்கள், முடியாது. இதுக்கு மேலே ஒழித்து வைச்சா அரசாங்கத்துக்கு தெரியும், பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அந்த குழந்தையை சரி ஆற்றுல போடணும். சரி, எப்படியும் நாம் தப்ப முடியாது, இதுக்கு மேல் பாதுகாக்க முடியாது, அப்போ ஆற்றுலே போட்டு விட வேண்டியதானே என்று அவர்கள் அவ்விதமாக அதை ஒரு சாதாரணமான விஷயமாக எண்ணாமல் அவர்களால் என்ன அதிகபட்சம் முடியுமோ அந்த அளவு காரியத்தை செய்தார்கள். ஒரு சின்ன ஒரு படகு போல் தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒன்றை உண்டு பண்ணி அதுக்குள்ளே குழந்தைய வச்சு அதை மூடி போட்டு தண்ணியில் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்கல்ல. நம்புவதற்கு இடம் இல்லை, வாய்ப்பில்லை. அப்போது நான் நினைக்கிறேன், பார்வோனுக்குள்ள இந்த ஜனங்களை அழிக்கும்படி ஆண் பிள்ளை தலைவர்கள் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு எண்ணத்தை பிசாசு போட்டது மாதிரி தேவன் மோசேயினுடைய பெற்றோருக்குள்ளே ஒரு எண்ணத்தை போட்டிருக்க வேண்டும். அதனால தான் அவ்வளோ தூரம் மற்ற எல்லாரும் எத்தனையோ பிள்ளைகளை போட்டாங்கல்ல ஆற்றுல. வேறு யாருக்கும் அப்படி செஞ்சதாக எழுதலையே, இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா அதில் ஒரு தனிப்பட்ட தேவனுடைய ஒரு செயல் இருந்திருக்கு. பல வேளை அது நமக்கு தெரியாது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமலே தேவனுடைய மறைமுகமான திட்டம். நாம் இந்த உலகத்துக்கு வரணும், உயிரோடு இருக்கணும். ஏன் நானே சொல்லுன்னு
அந்த நாளில் டாக்டர் சொன்னாங்களாம், ஒன்றில் பிள்ளையை பாதுகாக்க முடியும், இல்லை தாயை பாதுகாக்க முடியும், 2 பேரையும் ஒரே நேரம் பாதுகாக்க முடியாது, இந்த பிள்ளையை விட்டுருங்க, அது போய்விடும், இந்த அம்மாவை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று தான் அவங்க ட்ரை பண்ணுற நேரம் தான் அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஒரு திட்டம் இல்லையா? கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் நேரம் லேட்டானா அவங்க வேறு திட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, போய்விடுவார்கள், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னே திடீர்னு ஒரு கடைசியாக ஒரு முயற்சி, ஆண்டவரை நோக்கி அழுவோம், இந்த குழந்தையை சுகமாய் பெற்றெடுக்க உதவி செஞ்சால் உமக்கு தந்துடுவோம், உடைய ஊழியத்துக்கு தந்துடுவோம் இல்லையா? மேக்ஸிமம் அவங்களால அவ்வளோதான் முடியும். நான் நினச்சி பார்ப்பேன், அதிகபட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சது முடிஞ்சது அவ்வளோதானே, எங்களுக்கு வேண்டாம், அதை சாவை கொடுக்கறத விட நீர் எடுத்துக்கிடும், அப்படி தானே அர்த்தம் ஆகுது இல்லையா? கொல்லை கொடுக்கறத விட உமக்கு தந்து விடுகிறோம், இது எங்களுக்கு எந்த சொந்தமே இல்லை, எங்களுக்கு இந்த பிள்ளைய தராண்டாம், இந்த அப்படி தான் ஆயிட்டு, ஒரு நிலைமையும் அப்படி தான் ஆகி போச்சு, எங்களுக்கு தர வேண்டாம், நீர் எடுத்துக்கிடும் சொன்ன மாதிரி ஆன பிறகு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இது உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஸோ இப்போ இந்த மோசையை பற்றி தியானிக்கும் போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்து விட்டு, அதிகபட்சமாக ரிஸ்க் எடுத்தார்கள். அப்போ அந்த நேரம் அந்த நாணல் அந்த ஆற்று மெயின் ஸ்ட்ரீமில் நடு ஆற்றுல போட்டால் இழுத்துட்டு போயிடும். நைல் நதி பெரிய நதி, கடல் மாதிரி பிரம்மாண்டமான நதி, என்ன வேகமாக போகும், கப்பல்களெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஓடுற நதியாம். ஸோ அந்த ஆற்று ஓரத்தில் நாணல் புல் இல்லையா, புல்லுகள் வளர்ந்துருக்கும், அதுக்கு இடையில தான் வச்சுருக்காங்க, ஆற்றுல தானே போடணும், இப்போ ஆற்றுல வச்சாச்சு, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு இடையில தான் வச்சுருக்காங்க, அதனால் அது தண்ணி இழுத்துட்டு போக முடியாது. ஓகே, லாக்காகி அதில் தான் நிற்கணும், போட்ட இடத்துல தான் இருக்கும், வச்ச இடத்துல தான் நிற்கும், அந்த அளவு ஒரு முயற்சி நடந்திருக்கு. அந்த நேரம் பார்வனுக்கு மாரத்தி குளிக்க வர, இது என்னது இப்படி ஒன்று இருக்குது, அதை எடு பார்ப்போம், திறந்து பார்த்தா ஒரு பிள்ளை, உடனே அந்த பிள்ளை அழ, எல்லாம் சரியான நேரம் இல்லையா, உடனே இறக்கம் வர, அப்படியா நல்லா அழகாக இருக்கே ஆம்பளை பிள்ளை, எடு கொண்டு போ, அங்கே அரண்மனைக்கு போயிட்டான். அப்போ மோசே ஆற்றுல விடப்பட்டவன் எப்படி அரண்மனைக்கு போனான்? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தலைவன் வரக்கூடாது என்று திட்டம் போட்டு சாமர்த்தியம் செஞ்சவனுடைய சாமர்த்தியத்தை தலைகளாக மாற்றி இப்போ அவனே மோசையை வளர்த்து விட அவனுக்கு அரண்மனையில் வளர்ந்துட்டான் இல்லையா, பார்வனின் குமாரத்தினுடைய மகன். இப்போ அப்படின்னா பரப்பிலேயே அவன் வீடு மாறி போயிட்டான் இல்லையா? அப்படி தான் இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பிறந்த அந்த தொட்டில் நிறைய வரிசையாக தொட்டில் வச்சுருப்பாங்க, தொட்டிலெல்லாம் நம்பர் போட்டு ஏதோ வச்சுருப்பாங்களாம், இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்து தொட்டிலில் போட்டுருவாங்க, தாயாருக்கு பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க, அந்த நம்பர் போட்டு வைப்பாங்க, திருப்பி எடுத்துக்கொண்டு தாயார்கிட்ட கொண்டு காட்டும் போதும் கொண்டு காட்டிட்டு திருப்பி அந்த தொட்டில் கொண்டு வச்சுருவாங்களாம் பிள்ளைகளை, முதல்ல பிகினிங்கில் பிறதான் கொடுப்பாங்களாம். வசம் இல்லாமல் தொட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் பிள்ளை மாறிப்போம் இல்லை, எந்த வீட்டுக்கு போக வேண்டிய பிள்ளை வேறு வீட்டுக்கு போயிடும் அல்ல இல்லையோ. ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு ஒரு குழந்த வளர்ந்துட்டு வளர்ந்து பெருசாகி வாலிபனாக வந்து நிறைய அக்கிரமம் செய்யும். அக்கிரமம் செய்ததில் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தார்கள். அந்த பாட்டி இந்த பையனை பார்த்துக்கிட்டு சொன்னாவலாம், இந்த பையன் இந்த தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை, இது தொட்டில் மாறி எடுத்துகிட்டு வந்தது. ஏன் அப்படி சொல்லுவா வேணா, தகப்பனுக்கு குணம் ஒன்றும் மோனிட்ட இல்லை, புரியலையா? தகப்பனுக்கு குணம் மோனிட்ட இல்லாதனால இது தொட்டில் மாறி போச்சு, இங்கே உள்ள பிள்ளை வேற எங்கேயோ போயிடுச்சு, கிண்டலாக சொல்லுவாங்களா அந்த பாட்டி. அல்லாமல் இந்த பயலுக்கு இந்த குணம் எப்படி வந்து தகப்பனுக்கு குணம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கிண்டலாக சொல்லுவதை நான் கேட்டேன், அதான் சொன்னேன், எனக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு. ஸோ மாறிட்டா விதி மாறிடுதில்ல. சரி, எப்படியோ எபிரேய குடும்பத்தில் பிறந்தது, ஆற்றுக்கு போய் ஆற்றுல இருந்து அரண்மனைக்கு வந்து ஒரு இளவரசனை போல் அவன் வளருகிறான் இல்லையா? பார்வனன் குமாரத்தி என்னுடைய மகன்னா பெரிய பிரபு, அப்படி சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் அவன் வெளியே வளர்ந்துட்டான், இராணுவ வீரன், எப்போ பட்டயத்தை துப்பாக்கி இடுப்பில் போட்டுட்டு நடக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அப்படியே தேசத்தை அப்படி சுற்றி பார்த்துட்டு வரும்போது தான் அந்த இஸ்ரவேலர்கள் படுகிற பாடம் பார்க்குறான். அவங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க,
ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி எல்லாம் சிந்திக்கிறான். அவங்களுக்கு யாரும் இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையா, அவங்களுக்கு யாருன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையா, அப்படின்லாம் நினைக்கும்போது தான் தன்னை பற்றிய நினைவு வருது. நான் யார்? அப்போ தான் ஒரு கட்டத்தில் அறிஞ்சிருக்கிறேன், நான் இப்படி ஆற்றுல போன ஆள், என்னை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்காவ, நான் இந்த வீட்டு பிள்ளை இல்லை வளர்ப்பு பிள்ளையாக்கும் இல்லையா. அந்த சம்பவம் அப்படி தான் இருக்குது. அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, இப்போ அவனு கொண்ட புரிஞ்சு நான் எபிரேய குழந்தை, நான் யார், அவங்களுக்கு தானே சட்டம் போட்டாங்க, இதெல்லாம் வளர்ந்து அரைஞ்சிட்டான்ல. அங்கே போட்டது இது நாய், ஆற்றுல போக வேண்டியவன், இங்கே வந்திருக்கேன். அப்போ அவனுக்கு இதில் ஏதோ ஒரு தேவதிட்டம் இருக்குது. என்ன இருக்குது? தேவதிட்டம் ஏதோ ஒன்று இருக்குது. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, என்னை கொண்டுதான் கடவுள் என்னுடைய ஜனத்துக்கு என்ன கொடுப்பார்? விடுதலை கொடுப்பார். அதை கூட அவன் புரிஞ்சுருக்கான். அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அந்த ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலில் அடித்த உடனே இவன் போய் அந்த எகிப்தியனை கொண்டு மணலில் ஊற்றிட்டான். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ளே அது இருந்தது, என்னுடைய மக்கள் அவர்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், இவன் அடிமைப்படுத்துகிறான். நானே அரண்மனைக்கு வந்திருக்கிறேன், என்னை கொண்டு தான் இதை செய்வார். இதெல்லாம் நீங்கள் அந்த பழைய பாட்டு பகுதியில் எடுத்து பார்த்தா எல்லாம் அந்த புரிய முடியும். ஸோ இந்த இடத்துல புரிகிற ஒரு விஷயம், தான் பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் ஒரு இளவரசன் பேசாமல் அங்கே அரண்மனையில் உட்கார வேண்டியது தானே? என்ன சொல்கிறீங்க? அரண்மனையில் உட்காந்துருக்கலாம் இல்லையா? சரி, இதை அரைஞ்சிச்சா தேய்ச்சிட்டான், எக்கேடு கட்ட இவனை போட்டு பேசாம போய் அங்கே இருக்கணும் இல்லையா? இவனுக்கு ஜனங்கள் கஷ்டப்படுற இடத்துக்கு இவன் ஏன் வந்தான் இல்லையா? அந்த ஜனங்கள் கஷ்டப்படுற இடத்துக்கு சுற்றி பார்க்க வந்த இடத்துல தானே இதை கண்டுபிடிச்சான். இல்லைனா வேறு எங்கேயாவது அங்கே பிரபுக்கள் மத்தியில் இருந்ததை காணாமல் இவன் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே. செங்கல் சுமக்கு அறுக்கு இடத்துக்கு இவன் இடத்துக்கு வரணும், இளவரசன் வர வேண்டிய, அதுக்கு வேறு ஆளோட்டிகள் இருக்காவ இல்லையா? அவன் அங்கே வந்தான், அதான் அதுக்கு விஷயம். அதுக்கு வேலைக்கார மாதிரி இருக்கான், அவனோட அடிமேல் வேலை பார்ப்பானுங்க. இவனுக்கு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தனால எங்கள் மக்களா பாடுபடுறார்களா, என்ன கஷ்டப்படுகிறார்கள பார்க்க ஏரியா விசிட் பண்ணுக்கு வந்த வேலை தான். இந்த சம்பவத்தை பார்த்து அவன் எகிப்தியனை அடித்து முடிச்சிட்டான். சரி, அப்போ இதைத்தான் இங்கேயே சொல்லியிருக்கேன். அவன் பார்வோனின் குமாரத்தி என்கிறதை அதுக்கு முன்னால் இருக்கு இல்லையா? அது 24 விசுவாசத்தினால மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவது அவன் வருத்தான். அங்கே நிறைய புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவம், அரண்மனையில் இல்லாத கொண்டாட்டமா, அதை பாவம் சந்தோஷம்னு சொல்லியிருக்கு. அதை அவன் விரும்பாமல் துன்பப்படுகிற ஜனங்களை பார்க்க வந்தான். இருக்கட்டு, துன்பப்படுகிற ஜனங்களை பார்க்க வந்ததுனால தானே அங்கே வந்தான். இல்லைன்னா அங்கே வர இளவரசன் அங்கே சுகமான இடத்துல இருந்திருக்கணும். அதைத்தான் இங்கே ஆவியானவர் இப்படி குறிப்பிடுகிறார். அவனுக்கு அந்த மனசு இருந்தது. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் பிறகு அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டார்கள். இவன் போய் விலகத்தை தான் அவனே ஒன்றை மிதிக்கிறான். நீங்கள் சண்டை போட்டால் எப்படிடா சொன்னால் இவனோடையே காட்டி கொடுத்துட்டானுவன். நேற்று அவனை கொன்னது மாதிரி எங்களையும் கொல்லுக்கு வந்தியா? நீ யாருடா? நீ என்ன எங்களுக்கு ராஜாவா, தலைவனா இல்லையா? துரைத்தனமும் பண்ணுகிறாயோ இல்லையா? அந்த பகுதி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. சொந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு, இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு தலைவனை அனுப்புனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு டெக்னிக்காக அரண்மனைக்கு கொண்டு வந்தா, அவன் அரண்மனையில் இருக்கவன் அரண்மனையில் என்ன செஞ்சுருக்கணும்? உலாத்திக்கிட்டே இருக்காம இந்த ஜனங்களை பார்க்குறதுக்கு அவன் சைட்டுக்கு வந்துட்டான், ஃபீல்டுக்கு வந்துட்டான். அங்கே வந்து இவர்களுக்காக ஒரு எகிப்தியனை போட்டு தள்ளுற அளவுக்கு சூழ்நிலைக்குள்ளே அவன் செல்ல வேண்டிய அளவு நிலைமை இருக்கு. இதெல்லாம் வந்த போதும் அந்த ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த பகுதி எடுத்துலாம் அதை யாத்திராகமத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்யலை? அதை உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்ந்து கொள்ளாமல் அவன் என்ன சொல்கிறான்? அவங்க என்ன செய்கிறாங்க? நீ யார், எங்களுக்கு மேலே தலைவனா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்தா வாசிங்க. சரி, அப்போ மனசில் வைங்க. இப்போ அந்த அளவு ஒரு எவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு தலைவனை தேவன் அனுப்பினாரோ அந்த தலைவனை அவன் ராஜா அறிஞ்சா கொண்டு போடுவான். அது ஒரு பக்கம். இந்த ஜனங்களும்
அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஜனங்களும் அதை காட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது அப்படின்னு. அது 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிங்க. 2:14 யாத்ராம அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போட நினைக்கிறாயோ? நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லி அப்புறம் வெளிப்பட்டது பயந்தான். கேள்விப்பட்ட போது தேடினான், தப்பி ஓடி. பாருங்க, ஒரு ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்க வேண்டவங்க சத்தம் போட்டாங்க. எங்களுடைய முற்பிதாக்களின் தேவனே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களை கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறோமே கண்டு கூக்குரல் போட்டாரலாம், சத்தம் போட்டார்கள். அது பின்னால் இருக்குது. உன்னுடைய ஜனங்கள் கூப்பிடுற கூப்பிடலின் சத்தத்தை, அது 3ஆம் அதிகாரமா, நான் கேட்டேன், அவர்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன். 7 7 உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீங்கி கானானியரும் 10ஆம் வசனம் நீ இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வரும்படி அனுப்புவேன் என்றார். சரி, போதும், பார்த்துடுங்க. அப்போ கர்த்தரை நோக்கி கூக்குரல் போட்டார்கள். அது எவ்வளவு காலம், ஒரு காலம் போட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு தலைவனை ஏற்படுத்தி இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் போட்டால், இந்த கூக்குரலை கவனிச்சுக்கிட்டு இருந்த பிசாசு பார்த்தான், இவர்களுக்கு ஆம்பளை இருந்தால் தானே தலைவன் வருவான், ஆம்பளை இருந்தால் தானே தலைவன் வருவான். அதனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே சட்டத்தை போட்டு பிள்ளைகளெல்லாம் ஆம்பளைலாம் ஆற்றுல. எவ்வளோ பார்த்தீங்களா, நம்ம வாழுகிற உலகம் எவ்வளோ பயங்கரமான, எவ்வளோ தூரம் பிசாசனுடைய உச்சக்கட்டம் நுட்பம் இல்லையா, எங்கே வரை இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் நாம் இருக்கிறோம். அது தேவ கிருபையினால இருக்கிறோம். நம்ம பற்றியும் ஏதோ ஒரு தீர்மானம் இருக்கிறதுனால தான், இல்லைன்னா நம்ம அழைச்சிருப்பான் இல்லையா, எவ்வளோ அழிவுகளை கடந்து வந்திருக்கான் இல்லையா. அது ஒரு விசேஷமான காரியம். பார்க்கலாம் ஆவியானவர் என்ன பேசுகிறார். சரி, அப்போ இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பிள்ளையாத்துல போட்டு அதை அரண்மனைக்கு கொண்டு வந்து அதை வளர்த்து அதை ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வை கொடுத்து அது அந்த மக்களை பார்க்க போய் அவர்களுக்காக ஒரு செயல்பட வச்சு எல்லாம் செஞ்சோண்ட வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடஞ்சதுன்னு சொல்ல மாதிரி, இந்த ஜனங்களே யாருடா நீ, எங்களுக்கு தலைவனா நீ எங்களுக்கு தலைவனாகலான்னு நினைக்கிறியோ? எப்படி இருக்கும்? சொந்த ஜனங்கள் கொள்ளாமே நான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலான்னு வந்தா, இந்த பய வச்சு அக்கிரமத்தை பாருங்க, வாட்டி கொடுத்துட்டான்னு செய்தி போயிட்டு பறந்து எங்கே போயிட்டு பார்வனுக்கு போய் சொல்லிட்டானுவன். அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அந்த இடத்த பார்த்தா பார்வனுக்கு சொன்னது யார்? வேற யாரும் பார்க்கல இல்லையா, இவனு தானே பார்த்தது. சொந்த மக்கள் எந்த மக்களை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு தலைவனை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏற்படுத்தினாரோ, அந்த தலைவனை ஏற்கனவே ஆற்றுல போட்டு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்தது. நேராக போய் பார்வன்கிட்ட போட்டு கொடுத்துட்டானுவேன். இப்படியாக்க மற்றவன் அன்னைக்கு இப்படி செய்தான். கொள்ளாமா, ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். சங்கதி எப்படின்னா, பார்வன் அவனை கொல்ல வகை தேட்டினான். பற்றியெல்லாம் அடுத்த ரிஸ்க்கு. ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் உருவாக்குவதும் அவனை நடத்தி கொண்டு போகிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஈஸியான விஷயம் கிடையாது. அதான் ஊழியக்காரர்னு சொல்லுது. நம்முடைய ஊழியக்காரர்கள் யாவர் மேலும் குற்றம் சுமராதுன்னு சங்கீதம் 34 கடைசியில் வாசிப்போம். இல்லையா, அது ஈஸி விஷயம் கிடையாது. நீங்கள் அங்கே உட்காந்துருக்க மாதிரி உள்ள விஷயம் இல்லை, இங்கே நிற்கிது. இல்லையோ, இதெல்லாம் தாண்டி போச்சு, தீர்ந்து எல்லாம் உடஞ்சி அவன் வேறு தேசத்துக்கு ஓடி போனான். இல்லையா, அங்கே போய் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வேலையாக மீண்டும் கருத்துட்டு வர்றாரு. இல்லையா, அவரும் விடுக மாதிரி இல்லை. எப்படியா விடுக மாதிரி இல்லை. சரி, போனால் அந்த பயவை இப்படி தான் கிடக்க, அந்த ஆளை ஒளிஞ்சு போட்டு விட்டு தொலையில. இப்போ அங்கே வந்து நிற்காரு. நான் தான் ஒன்று ஆற்றுலேருந்து, ஆமாம், அவர் உரிமையாக வந்து நிற்கிறார். டேய், நானாக்க நீ ஆற்றுல போக வேண்டியவனாக்கும், ஒன்று ஆற்றுலேருந்து கரையாற்றினவன் நான் தான், வளர்த்து ஆளாக்கினவன் நான் தான், பார்வன் ஒன்றை கொல்லாமல் ஒன்றை
ஆமாம், வழி நடத்தி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததோ நான் தான் இல்லையா? 40 வருஷம் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சு பிள்ளைகள்லாம் இருந்து குடும்பம் அந்நிய தேசத்தில் அப்படியே இருக்கிறது. நான் தான் உன் மற்புதாக்கள் தேவன், நான் தான். சரிப்பா போ, இனி திருப்பி எங்கே போவோம்? எங்கத்துக்கு போகண்டா? ஐயோ நான் வரமாட்டேன். ஒருக்கா அனுபவித்தது போதும், மட்டது இல்லையா? மட்டவனுக்கு இல்லையா தெரியும்? வரமாட்டேன்னு சொல்ல அவர் வலுக்கட்டாயமாய் இழுத்து கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த மோசைக்குள்ளே ஏற்கனவே ஒரு மனசு இருந்து பார்வோன் குமாரத்திங்கிற ஸ்தானத்தில் ஒழிச்சிருக்காம தன்னுடைய ஜனங்களுக்காய் விடுதலைக்காய் செயல்படணும் ஒரு மனசு இருந்து இல்லையா? அதை தான் ஆவியானவர் எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசித்தோம். சரி, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் எகிப்தின் பொக்கிஷங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தால், ஆசை வச்சிருந்தா, அவன் பேசாமல் அரண்மனையில் இருந்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல. ஒரு பார்வோன் குமாரத்திங்கிற ஸ்தானத்தில் செய்திருக்க முடியும். அதை அவன் செய்யவில்லை. அது முதல் விஷயம். ரெண்டாவது, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற ஜனங்கள் மத்தியில் போய் நின்றான், அங்கே போனான்ல, அது ரெண்டாவது விஷயம். இதை குறித்து இங்கே ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னா, அப்போ அவனுக்கு நோக்கம் என்ன? அவன் என்ன நோக்கம், எந்த அவனுக்கு பலன் என்று சொல்லி எதை அவன் எதிர்பார்த்திருக்க முடியும் என்று சொன்னால், இங்கே ஒரு வழக்கம் சொல்லியிருக்கு, இந்த உலகத்தின் பொக்கிஷங்களில் அல்ல, இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாக இருந்தான். அந்த மாதிரி இனி வரும் பலன், உலகத்தின் பொக்கிஷமாக இருந்துட்டு அவன் அங்கேயே இருந்திருக்கலாமே, அப்படி இல்லாமல் வேற ஏதோ ஒரு முக்கியமான நோக்கம் இருந்திருக்கிறது, திட்டம் இருந்திருக்கிறது. அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் குறித்து வாசிக்கும்போது, ஆபிரகாம் 9வது தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் வாசம் பண்ண. அடுத்த வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு காத்திருந்தான். இந்த வார்த்தைகளை பாருங்க. ஆபிரகாம் உலகத்தில் தான் வாழ்ந்தான், ஆடு மாடெல்லாம் இருந்து, ஆனால் பரதேசியாக இருந்தான். அவனை ஒரு இடத்துல நிலையான ஒரு வீடு கட்ட தேவனை அனுமதிக்கவில்லை. நிலையான ஒரு வீடு கட்ட அவனை அனுமதிக்கவில்லை. அதுக்குள்ளே இருக்க ஒரு ஆழத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ளுகிறோம். மோசே எகிப்தில் இருந்திருந்தால் ஒரு அரண்மனை கட்டி அவன் ஒரு அரண்மனையில் வாழ்ந்திருக்க முடியும் இல்லையா? இந்த பரதேசி மக்கள், அடிமை மக்கள்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் அவனுக்கு இல்லையா? என்ன கிடைக்கும்? ஏற்கனவே அவன் அடிமையாக மிதித்து வச்சுருக்கான். அந்த கூட்டத்தில் சேர்ந்தா இவனுக்கு அதுதானே கிடைக்கும், இவனுக்கு கதையும் அதுதானே நாளை. ஆனால் அவன் அது எண்ணவில்லையே. அப்போ இது ஒரு விஷயம். ஆபிரகாம் நல்ல வசதி, அவன்கிட்ட செல்வம் இருந்தது, ஆடு மாடு இருந்தது, அப்படிலாம் செய்திகளை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துலையும் தேவன் அவனுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டவோ ஒரு அரண்மனையை கட்டவோ தேவன் அவனை அனுமதிக்கவில்லை. சரியா? போயிட்டே இரு, இங்கே தாங்க போ, அங்கே இங்கே போ. அவன் பரதேசியை போல சஞ்சரிக்கும்படி அவனை விட்டு விட்டார். அவன் வாங்கின போது ஒரே ஒரு சொத்து உண்டு இல்லையா? அது என்னது? ஆபிரகாம் மனைவி சாராள் மரித்த போது அவளை அடக்கம் பண்ணுவதற்கு வாங்கின ஒரு குகை நிலம், மக்பலா. சரியா? அதுதான் கிரயத்துக்கு வாங்கின முதல். அவன் அடக்கம் இறந்து கிடக்கிறான், அடக்கம் பண்ணால் அவங்க இங்கே அடக்கம் பண்ணுங்க, இல்லை வேண்டாம் அது கிரயத்துக்கு கொடுன்னு வாங்குறான். முதலும் கடைசியுமா வேறு எதுவும் அசையா சொத்து வாங்கினதா பைபிளில் இல்லை. அது மட்டும்தான் அவன் வாங்கினான். அதனால தான் அவன் அஸ்திவாரம் உள்ள நிலையான நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லது அவனை தேவன் அப்படி காத்திருக்க வைத்து விட்டார். இங்கே நிலையாக ஒன்றும் கொடுக்கலல்ல, இங்கே நிலையாக கொடுக்காம அப்போ வேற ஏதோ ஒன்றுக்கு அவனை தகுதிப்படுத்தினார். அவன் அதை புரிந்து கொண்டான். ஓகே, அப்படியே போய்விட்டான். யோபு குறித்து வாசிக்கும், அவனுக்கு இருந்த எல்லா பெரிய செல்வந்தனாக இருந்தான் நமக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான் இல்லையா? எல்லாம் போச்சு. ஆமாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லக்கூடிய அளவு எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகிறான் இல்லையா, அவன் எல்லாம் இழந்து சாவு விளிம்பில் நிற்கிறான். சாவை தான் போகிறான். அவனுக்கு கணக்குப்படி நான் பிழைக்க போகிறதில்ல, 100% நான் சாவ போகிறேன். அந்த நிலையில் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என் மீட்பர், வசனம் என்னது யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.
இந்த தோல், என் கண்கள் எல்லாம் அழுகி போனாலும் என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். அல்ல இல்லையா? அது எப்படி? அந்த அறிவு அவனுக்கு எப்படி கிடச்சிது? வசனவாசி, வசனம் சொல்லு, வசனம் சொல்லு. 19:25. என் மீட்பர் உயிரோடே இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் கடைசி நாளில், பார்த்தீங்களா, கடைசி நாள், நியாய தீர்ப்பு நாள், ஒரு நாளில் நிற்பார். அறிந்திருக்கிறேன். இந்த தோல் மேலானவைகள் அழுகி போன பின்பு எப்படியா என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவருக்கு. இது எப்படி? யாருக்காவது ஐடியா இருக்கா? இது எப்படி? புறம் ஒரு கண் இருக்குமா? புறம் ஒரு சரீரம் இருக்குமா? பார்த்தீங்களா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருந்த ஆழமான ஒரு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, அறிவை பார்த்தீங்களா? இயேசுவ மாதிரி பரலோகத்தை ஒன்றும் யாரும் பிரசங்கம் பண்ணலை அன்னைக்கு. அப்போ இவர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட இனி வரும் பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அறிவுடையவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் இருந்தார்னு சொல்லலை, ஏன்னா அதை பற்றி உபதேசமாக ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா பரலோகம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் இல்லை, சில இடங்களில் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருந்தது. அதனால தான் தாவீது சொல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், ஓகே, அவனுக்கு அந்த அறிவு வருது. ஸோ அப்போ இவர்கள் எல்லாரும் இனி வரும் பலன் மேல் நோக்கமுடையவர்களாய், அறிவுடையவர்களாய், தெளிவுடையவர்களாய், நிச்சயமுடையவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கம். நீங்கள் சங்கீதம் 49 தாவீது தானே சொல்லுகிறான். அந்த 49வது அதிகாரத்து சங்கீதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் எந்த விதத்திலும் சிறந்ததல்ல, மேன்மை அல்ல. 49 சங்கீதத்தில் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே, மரிக்கும்போது கொண்டு போவதும் இல்லை, மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. சரி, போதும். அந்த சங்கீதம் முழுசும் நீங்கள் படிக்கணும், அப்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தாவீது சங்கீதம் தானே அது, சரியா? அப்போ நல்ல கவனிங்க. தாவீதின் சங்கீதம் தானே, ஒப்புவிக்கப்பட்ட ஹல்லேலூயா சங்கீதம் ஒன்று இருக்கா? சரி, எப்படியோ அது யாருன்னு போடலை அந்த இடத்துல. சரி, அப்போ அந்த கால மனிதர்களில் சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவு வெளிப்பாடு இருந்து இல்லையா? அதை தான் இங்கே வாசிக்க பார்த்தோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தவர்கள். அதுபோல நாமும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசுநாதர் 1ஆம் பாடமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம் இல்லைன்னா சொல்லியிருப்பேன். தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூர்களுக்கு அப்பா இருப்பார்கள். லூக்கா 20:36 புதிய சரீரத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் இயேசு என்ன செஞ்சிட்டார்? 1ஆம் பாடம். நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசுவின் சுவிசேஷத்தில் 1ஆம் பாடம் என்னது? பரலோகம், இன்னொரு உலகம், பிதாவின் வீடு, அங்கே இருக்கக்கூடிய வாசஸ்தலம், தேவதூதருக்கு ஒப்பான புதிய சரீரம். இதுதான் 1ஆம் பாடம். அவர்களுக்கு இதெல்லாம் அங்கே எங்கேயுமே உபதேசமாக சொல்லலை. இப்போ நீங்கள் யோபனுடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, வேதம் இல்லை, அவன் அதுக்கு முந்தின காலத்தில் உள்ளவன் இல்லையா? அப்படி தான் அந்த வருஷப்படுத்துகிறோம். அவன் நியாயப்பிரமாணத்தை பற்றி அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அறிந்தவனாக இருந்திருக்கவில்லை. அவனுக்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம் முன்னால் போனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான் இல்லையா? நியாயப்பிரமாணமும் இல்லை, வேதம் இல்லை, பாஸ்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஓகே, ஸோ அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ நமக்கு காலத்துக்கு நிலைமை என்னன்னா 1ஆம் பாடமே இதுதான். அல்ல அவங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நமக்கு 1ஆம் பாடமே பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், மறுமை, புதிய மகிமை எல்லாத்தையும் கொடுத்தா இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க இது ஒன்றும் இல்லாமலே அதை ஆண்டவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாரு. நமக்கு எழுதி பதிச்சு 10ஆம் கொடுத்தாலும் நம்ம ஆளுகளுக்கு நமக்கு அதில் என்ன இல்லை? நோக்கம் இல்லை.
இனி வரும் பலன் மேல் எல்லாருக்கும் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், இப்படி இருக்கிறதுனால தானே. அப்போ கிறிஸ்துவின் சபை என்பது இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவருடைய சங்கம். இப்போ புரியுது இல்லையா நான் சொல்லுது? புரிஞ்சா? அப்போ நீங்கள் எல்லாம் அப்படி தானே இருக்குதியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இந்த சபையில் உள்ள ஆளுகள்லாம் விசுவாசிகள்லாம் எப்படி இருக்காவங்கிறத அவங்களும் யோசித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டு ஆளுகளோட தரங்கட்டவரெல்லாம் மாறி போகிறோம் இல்லையா நம்ம எல்லாம் பல வேலை. ஸோ இந்த காரியத்தை கவனத்தில் கொள்ளணும். இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லையா, இனி வரன் பலன் மேல் நோக்கமாக இருந்து கிறிஸ்துவினால் வரும் நிந்தைகளை நம்ம அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, எபிரேயர் அந்த இருந்து பார்க்கிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். அப்போது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால், இப்போ மோசேக்கு இயேசுநாதரை பற்றி தெரியாது, இயேசுநாதரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த இயேசுநாதர் மூலம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை போன்ற ஒரு அடிப்படையை அவர்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். தேவனிடத்தில் கற்றுக்கொண்டார்கள்ங்கிறது தான் சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அப்போ கிறிஸ்து என்று சொல்லும்போதே அதனுடைய சரியான ஒரு பொருள், கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டவர், தேவகுமாரன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பது பொருள். ஆனால் கிறிஸ்து என்று சொல்லும்போது நாம் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோர் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். போதும். அந்த கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் பவுல் என்ன இடத்துல சொல்லுவார் இல்லையா, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவரை அங்கீகரித்தார், அபிஷேகம் பண்ணார் என்பதை தாண்டி தேவன் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. பேதுருவும் அப்போஸ்தலர் சொல்லும்போது அவர் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய பூரண பொருள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட தேவகுமாரன். ஹல்லேலூயா. சரியா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பது அடிப்படை அர்த்தம்தான். அந்த அங்கீகாரம் எங்கே செல்லுகிறது என்று சொன்னால், எத்தனை பேர் இப்போ மோசையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் தானே, தீர்க்கதரிசிகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தானே, பின்ன என்ன இவருக்கு என்ன விசேஷம் இருக்குது? அப்படி ஒரு கேள்வி எங்கே வருது இல்லையா? மோசையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான். அந்த மோசையை விட மேலானவர் கிறிஸ்து. இவருக்கு மோசையை விட மேலான ஒரு அங்கீகாரம் இருக்கிறதுனா அது என்ன அங்கீகாரம்னா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட அங்கீகாரம். அல்லேலூயா. இப்போ அந்த ஆழம் புரியுது இல்லையா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட தேவகுமாரனாய் நித்திய பிரதான ஆசாரியராய், என்ன ஆசாரியர்? வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன மகா பிரதான இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியர். நித்திய அந்த எபிரேயர் நிருபம் எல்லாம் படித்தா அதுக்குள்ளே அது அப்படி தான் இருக்கும். மற்ற ஆசாரியர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் இவருக்கு வேறுபாடு, இவர் நித்திய ஆசாரியராய் ராஜாவாய் இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர். அப்போ கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய பொருளே மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைந்த நித்தியமான குமாரன் என்பது. சரியா? நித்தியமான குமார். ஸோ இப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை என்று சொன்னால் அந்த நித்திய குமாரனுடைய சாயலை நாமும் அடைவோம் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி இல்லையா? அப்போ கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை அணிந்து கொள்கிற, கிறிஸ்துவின் சாயல் அடைகிற 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாயிருப்போம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் இல்லையா? அப்போ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி
முன்குறித்திருக்கிறார். அப்படின்னு அது 30 இல்லையா, 8:30 சரியா. யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி குமாரனுடைய அதில் தானே இந்த வசனம் இருக்குது. இவர்களை முன்குறித்தாரோ 29:30 ரெண்டை சேர்ந்து வாசிக்கணும். குமாரன் அநேகருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் எவரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னு முடியுது சரியா. அப்போ கிறிஸ்து என்று நாம் நினைக்கும்போது அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அங்கே சிந்திக்க வேண்டும். சரிதானே, நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை. அதாவது மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைவதற்கு தகுதி அடைவதற்கான நிந்தை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நித்திய மகிமைக்கு தேவ ராஜ்யத்துக்கு அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த பூலோக ராஜ்யத்தில் நிந்தையை அனுபவிக்கிறார்கள். இப்போ புரியுதா நான் சொல்லுது? அது யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகத்தாராக இராதபடினாலும் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை அப்போ உலகம் ஏன் பகைக்குது? நம்மை பரலோக நித்திய தேவனுக்காய் ஆண்டவர் பிரித்தெடுத்தபடினால தான் உலகம் பகைக்கிறது. இல்லைன்னா உலகம் பகைக்காது இல்லையா, உலகம் நம்மை சிநேகித்திருக்கோம். அப்போ அந்த கிறிஸ்துவின் தன்மைக்கு நாம் அழைக்கப்பட்டபடினால தான், தெரிந்து கொள்ளப்பட்டபடினால தான் இந்த என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் துன்பப்படுவீர்கள், அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு வசனங்களை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் அது 17 யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலிருந்து இந்த நித்திய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டாகிறது? துன்பம், நிந்தை, அவமானம் உண்டாகுது. உலகத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு உலகம் துன்பம் கொடுக்காது இல்லையா, அதான் பிரச்சனை. என்ன அடிப்படை என்று கேட்டால், அதாவது இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் வாழுகிறோம் இல்லையா, இந்தியா தேசத்தில் வாழும்போது இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ வேண்டும் இல்லையா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஒரு ஆள் நான் இந்தியாக்காரன் இல்லை, நான் அமெரிக்காக்காரனாக்கும், நான் அமெரிக்க நாட்டு சட்டப்படி தான் இந்தியாவில் வாழுவேன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆபத்து, தேச துரோகம், உச்சக்கட்ட குற்றம் இல்லையா, பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுபோல தான் பரலோக தேவ ராஜ்யத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ராஜ்யத்துக்கு? நம்ம சிட்டிசன்ஷிப், நம்முடைய குடியுரிமை எங்கே இருக்குது? இங்கே தான் அந்த பாவை சொல்லலாம் இல்லையா, இதெல்லாம் குடியுரிமை கிடையாதுன்னு. அது அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பான். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே. அது பிலிப்பியர் 3:20 சரியா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் சரிதானே. அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் பூலோக ராஜ்யத்தினுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் பிரச்சனை, தேச துரோகம். தேச துரோக குற்றம் மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் நம்ம சிக்கி இருக்கிறோம். ஏன்னா நம்ம வேற ராஜா, உலகத்தின் ராஜாவை நம்ம மதிக்கிறதில்லை. அப்போ என்ன நடக்கும்? உலகத்தின் ராஜா, நாங்கள் எங்கள்கிட்ட ராஜா பரலோக ராஜா, நீர் நிறத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன மாதிரி. அப்போ நெருப்பில் தூக்கி போடுங்க. ராஜாவுக்கு சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அப்போ சிங்க கபையில் போடுங்க. அப்போ நாம் ஒரு அந்நிய தேசத்தில் பரதேசிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சுய தேசத்தை நாடி போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. சுய தேசத்தை நாடி போய்கொண்டிருக்கிறோம், யாத்திரையில் இருக்கிறோம். வேர் ஆல் இன் ஏ ஜேர்னி. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு யாத்திரைக்கு போவோம், இங்கேருந்து வெளியூருக்கெல்லாம் போகும்போது தண்ணி அதிகம் குடிக்கிறது கிடையாது, ஒன்றும் சாப்பிடுறது கிடையாது. ஏன்? ட்ராவலில் இருக்கோம், வழியில் பல இடைஞ்சல்கள் வந்து விடக்கூடாது. அதுவரை உபவாசம் மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவாங்க முந்தின நாட்கள். இப்போ தான் கொஞ்சம் நிறைய வசதி இருக்குது, அங்கே போய் இறங்குறது வரைக்கும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் தான் எதாவது சாப்பிடுது. அந்த யாத்திரையில் இருக்கும்போது யாத்திரையில் இருக்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். உறங்கினா பேகை எவனாவது அடிச்சுட்டு போயிடுவான், உறங்க முடியாது. அல்லைங்க கட்டி போட்டுட்டு பக்குவமாக இருந்தனோ போய் வீட்டில் போய் சேருது வரைக்கும், வீட்டில் இருந்து வெளியே இறங்கையில் இருந்து
அடுத்தது நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனில் சேர்றது வரைக்கும் மனசு அமைதி இல்லை. போனோடனே ஃபோன் பண்ண, ஆமாம், இல்லைன்னா எழுத்து காகிதம் போடன, ஆளு போய் சேர்ந்தான அப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு யாத்திரையாகும் நம்ம இருக்கோம். இந்த யாத்திரையில் படுத்து உறங்க முடியாது, ஆடி பாடிட்டு போக முடியாது, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாட முடியாது. தப்பி ஜீவந்தப்போ ஓடிப்போ, சமபூமி எங்கும் நில்லாதேன்னு சொன்ன மாதிரி உள்ள ஓட்டமாகும். அப்போ இப்படி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவு அழைப்பு யாருக்கு தெரியாதுன்னா, இப்போ மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதோட விசுவாசின்னு சொல்லு ஆளுகளுக்கு தான் தெரியலை. பெரிய கணக்காக விசுவாசி சொல்லிக்கிடுது. இந்த அறிவு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றுவாரனாக்க ஏசப்பா சாமியேன்னு சொல்லிட்டு நடக்குது. வேற ஒன்றும் இல்லாமல் இருக்கு பாருங்க. அப்போ இந்த பலன் மேல் நோக்கமாக இருக்கிறவர்கள் அதுக்குரிய எல்லையில் இருப்பார்கள் இல்லையா? அப்படியா? எங்கள் எல்லாம் வேறு, நாங்கள் அங்கே இருக்க முடியாது, நாங்கள் அங்கே இருக்கணும், எங்களுக்கு சர்ச்சில் தான் இருக்கணும், எங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் தான் இருக்கணும், அங்கெல்லாம் வந்து ரொம்ப இருக்க முடியாது. இங்கே அதெல்லாம் தியானிச்சுக்கிட்டே இருப்போம். இனி அடுத்த பாதை என்னது, இந்த பாதையில் என்னெல்லாம் உண்டு இல்லையா, போய் சேரணும் இல்லையா, இந்த பாதையில் என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் படிக்கிறதுக்கு தெரியறதுக்கு, எதிராளியா எப்படி வருவான், பூலோக ராஜா வருவானே சண்டைக்கு, அவனை சமாளிச்சது எப்படி இல்லையா, எத்தனை விஷயம் நமக்கு இருக்குது பிரச்சனை, ரிஸ்க்கு. எங்களுக்கு தலை போகிற பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் வர நேரம் இல்லை. இல்லையா, நெகேமியா சொன்னானா இல்லையா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க கூட எனக்கு நேரம் கிடையாது இப்போ. இல்லையா, இது மாதிரி நான் யாத்திரையில் இருந்துகிட்ருக்கேன், கள்ளம் வருவானா, கொள்ளைக்காரன் வருவானா, வேறு என்ன பிரச்சனை வரா, எந்த வண்டி மாறி ஏறணுமா, அந்த பையன் வேறு எங்கேயா கொண்டு விட்டுறக்கூடாது, எனக்கு 1000 போய் சேர வர உறக்கம் இல்லை, சரியா போய் சேரணுமே, வந்து சேர்ந்துட்டேன், வண்டியும் காரும் டாக்ஸியும் ஆட்டோவும் பிடிச்செடுத்து நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு இல்லையா. வேறு இப்போ கல்யாண வீட்டில் போய் அங்கே தின்னுட்டு குடிச்சிட்டு ஆடிட்டோன்னு கிடக்க முடியாது, எங்களுக்கு அதில் நேரம் இல்லை. அப்போ இது யாருக்கு முடியும்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தை வரும். அப்படி தானே? அநேகர் அந்த சிந்தை இல்லாதனால இருக்கும். சபையும் சரியில்லை, பல இடத்துல சபைக்குள்ளே இருக்க ஆளுகளும் சரியில்லை, அப்படி இருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நாங்களும் வந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தான் தந்துக்கிட்டே இருக்கார், புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கோம். பேசணும் இல்லையா? ஆமாம், எத்தனை நாள் பேச வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஆமாம் பிரசங்கியார், இவ்வளவு பேசணுமா பிரசங்கியார், இவ்வளவு பிரசங்க எல்லாம் பண்ணணுமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 7 நிமிஷம் பண்ணால் போறாதா? உனக்கு மக்களுக்கு 30 வரையும் படித்தணும் பிரசங்க, 30 வயது வரை படித்தணும், ஒவ்வொரு புத்தகம் எல்லாம் பெரிய செமடு ஆட்டு காரில் தான் கொண்டு போனோம். இவ்வளவு நானும் என்ஜினியரிங் இதில் பெரிய புக்கு, பெரிய பெரிய புத்து, இவ்வளோ படிச்சணுமா பிரசங்க யார், இத்தனை லட்சம் செலவிடும். ஆமாம், மண்ணில் கொண்டு வச்சுக்க இம்புடு படித்த வேண்டிய இருக்கு, இவ்வளவு காரியம் செய்ய வேண்டிய இருக்கு இல்லையா. அப்போ நித்திய ஜீவனுக்கு போனோன்னா ஒன்றும் படித்தாண்டாமா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதனால் நாம் இதை சாவு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கற்று நிச்சயித்து கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், முதிர்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. ஏன்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறோம். அதை எப்படி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பது எப்படி இல்லையா, அதை ஒன்று செய்யணும் இல்லையா. அங்கே வெற்றிகரமாக போய் சேருது எப்படி, இனி போகிற வழியில், இனி வழியில் கிடக்க ஆளெல்லாம் பிடிச்சி பாருங்க, நமக்கும் பரலோகத்துக்கு போகணும், 10 பேரை இழுத்து கூட்டிகிட்டு போகிறது எப்படி, அதுவும் ஒரு வேலை தானே இல்லையா. இதான் இனி வரும், நமக்கு அங்கே போமா, இனி வரும் பலன் மேல் நோக்கம் இருக்கும்படி அழைத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல மாதிரி இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரும்பி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன போட்டாச்சு பார்த்தீங்களா. இனி வரும் பலனா பிரசங்கியார், அது இப்போ யாருக்கு வேணும்? என்கிட்ட சில பாஸ்டர்மார் கேட்டாவ, பரலோக ராஜ்யமா பிரசங்கியார், யாருக்கு வேணாம்? இப்போ அந்த சபையில் வர ஒருத்தருக்கும் பரலோகம் வேண்டாமோ, யாருக்கு வேணாம் பிரசங்கியார்? கொள்ளாமா, அப்படி கேவலமாக கிண்டல் அடித்து பேசிக்கிட்டே போகிறது. புறநா அடிக்கடி சொல்ல மாதிரி சாவுகளை பிரசங்கியாரே பயமாக இருக்குது பிரசங்கியாரே, ஒன்றும் வந்துடா, செபிக்கணும், புறப்படுக்கணும், எனக்கு என்னத்துக்கு புறப்படுக்கணும், இத்தனை வரியும் தந்து இதெல்லாம் சொல்லி இவ்வளவு செஞ்ச பிறகு பரலோக ரகசியமாக பிரசங்கியார். இப்போ ஏன் அப்புறம் வந்திருக்கு, புலோக ராஜ்யம் எல்லாம் கண்ணா விட்டு போயிட்டே இருக்கு பிரசங்கியார், புலோக ராஜ்யம் எல்லாம் போயிட்டே இருக்கான், இவங்க சாம்ராஜ்யம் எல்லாம் இடிச்சு விழுந்துக்கிட்டே இருக்கான். நான் கட்டுற மகாபாபிலோன்னு எல்லாம் வானு வருதுன்னு சொன்னான் இல்லையா, நீங்கள் பார்த்துட்டு வச்சிரு.
அப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னாலே இடிஞ்சிக்கிட்டு இருக்கு பிரசங்கியாரு. இனி நமக்கு என்ன வேணும்? இனி வரும். இனி என்னத்தை வர்றோம்? அநேகர் வாழ்க்கை இப்படி தான் அழிச்சிக்கிட்டு நடக்க. நம்ம அப்படி இல்லை. தொடக்கத்திலே ஆண்டவர் 1ஆம் பாடத்திலிருந்தே தண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கும்படி அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது பலருக்கு மனக்கண்கள் குருடாகி போச்சா இல்லையா? 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் கண்ணை குருடாக்கி கல்யாண வீடு பாதுகாப்பு வீடுன்னு சுத்த வச்சுட்டாய். விழா வீடு, வண்டிகை வீடு, கொண்டாட்ட வீடு வட்டம் இறக்கி கொண்டு போயிட்டான். சரியா? அப்போ இனி வரன் பலன் மேல் நோக்கமாக இருக்கிற சிலர் மாத்திரம் இடுக்கமான வாசல் வழியாய் கவனமாய் போய் சரியாய் டெஸ்டினேஷன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாவ. மற்றவி எங்கே போய் சேர போகிறான்னு நமக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, இப்படி அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்து தந்து கொண்டே இருக்கிறபடினால தான் இந்த சரீரமாகிய சபையை நான் நேசிக்கிறோம், அதில் உறுதியாக இருக்கிறோம், அசையாதவர்களா இல்லையா? அசையாதவர்களா. ஒரு வசனம் முடிச்சிடுவோம், நம்ம டைம் முடிஞ்சாச்சு. 1 Corinthians 15 கடைசி வசனம் தானே. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விரதாவாக இராதென்று அறிந்து 58 கடைசியா உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும். ஏன்? இனி வரும் பலன் மேல் நோக்கத்திலேக்கம் போகிறது. இங்கே உள்ளதெல்லாம் கள்ளி வெட்டி சார்ன விவகாரம் எல்லாம் தெரிஞ்சது தானே. அதனால் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று கொரிந்திய சபையாருக்கு சொன்னது போல இந்த நாட்களில் நாமும் அசையாமல் உறுதியுடன் இலக்கை நோக்கி தொடரும்படி நம்முடைய அர்ப்பணத்தை ஆழப்படுத்துவோம். இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலையை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, மகிமை உண்டாவதாக. இனி வரும் பலன் மேல் அவன் மோசே நோக்கமாக இருந்தான், ஆபிரகாம் நோக்கமாக இருந்தான், யோபு நோக்கமாக இருந்தார், தாவீது நோக்கமாக இருந்தார் என்றெல்லாம் நாங்கள் வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அது சிலர் தான் அந்த நோக்கத்தில் இருக்கிறார்கள். பலர் வேறு நோக்கத்துக்கு பிசாசு அவர்களை வழிமறித்து கொண்டு போய் விடுகிறான். அதனால் நாங்கள் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க வேண்டிய சபை, விசுவாசிகள் அந்த உணர்வுள்ளவர்களாய், உறுதிப்படுகிறவர்களாய், ஸ்திரப்படுகிறவர்களாய், அசையாதவர்களாய் செயல்பட ஆண்டவர் உதவி செய்யும். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி, ஆமாம், அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விடுத்து தேவனிடத்திற்கும் திரும்பும்படி, அவருடைய கண்களை திறக்கும்படி, இதோ நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி பவுலை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் இங்கே நினைக்கிறோம். கண்ணு குருடாகி போனவர்களை திறக்கும்படி ஊழியக்காரர்களுக்கு கிருபை கொடுக்கணும், விசுவாசிகளுக்கு கிருபை கொடுக்கணும். குருடர்களே இருக்கும்படி விட்டுவிட்டால் அவர்கள் குழியிலே விழுந்து விடுவார்கள். ஆக நல்ல தெளிவான சிந்தையுடன் உறுதியுடன் வரும் நாட்களில் இன்னும் ஆழமாய் பயணிக்க ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய. ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். எந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்தபடினாலே சோதரம் பண்ணுவோம். சோதரம். ஆவியானவர் பேசினபடினாலே சோதரம் பண்ணுவோம். சோதரம். அவர் கற்றுத்தருகிற மாதிரியில் நடக்க கிருபதர்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம். மனக்கண் குருடாக்கப்பட்டவர்களை கர்த்தர் குருட்டத்தை திறந்து கொண்டு வரும்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம். சபையை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாய் சோதரம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு நாமத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே அந்த சபையின் ஆழங்களை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்த பக்தர்களை போல நாங்களும் இயேசு இருக்கிற இடத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவ பலன்களை காத்து கொள்ளும்படி ஓட எல்லாருக்கும் உதவி செய்யும். மதுர வயது உள்ளவர்களை ஆசீர்வதியும், தாய்மார்கள் தந்தைமாரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை வாலிபர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் ஏக சிந்தையாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மகிமைக்காய் போராட ஓட கர்த்தர் கிருபை கொடும். ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரரை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். ஊழிய சூழ்நிலையில் தேவைகளை சந்தியும்.
எல்லா சபைகளையும் ஊழியக்காரர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரையும் அந்த தெளிவான ஆழமான அஸ்திபாரத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துவோம், எல்லா துதியும் உமக்கு செலுத்துவோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.